உங்கள் MS சித்தா சிகிச்சை மையம். இந்த அண்டத்தில் உள்ள அனைத்து சத்துக்களும் அதுல இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய பிண்டத்திலையும் இருக்கு. அதே மாதிரி இந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய உலோக சத்துக்களோ விட்டமின் மினரல் சத்துக்களோ நமக்கு குறையும் பொழுது நமக்கு பாத்தீங்கன்னா நோய் நொடி வருது. தாமிரத்தில் இருக்கக்கூடிய சத்து, அந்த தாமிரத்தை சுத்தம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய டாக்ஸின்னால தான் கேன்சர் உருவாகுது. ஆனா அதே தாமிரத்தை சுத்தி பண்ணி மருந்தாக மாற்றி அந்த கேன்சர் நோயை தீர்ப்பதற்கும் அந்த தாமரம் தான் பயன்படுது. பஞ்சபூதத்தினுடைய தத்துவங்கள் பார்த்தீங்கன்னா சமநிலையில் இருக்கும்போது தான் நம்ம ஒரு இயற்கையான சூழலில் வாழ்கிறோம். அது தன்னை மீறி புயல்னாலேயோ ஒரு வெப்பத்தினாலேயோ இது மாதிரி விஷயங்கள்லையும் நம்ம தாக்கப்படுறோம். அப்போ அண்டத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்களும் நம்மளுடைய பிண்டத்திலும் ஏற்படுகின்றது. இப்போ சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ அண்டம்னா இந்த உலகத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க, இந்த பேரண்டம்னு சொல்லக்கூடிய இந்த உலகம். பிண்டம்னா அதில் ஒரு சிறு பகுதி தான் நம்ம உடம்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த அண்டம், அதாவது சித்தர் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவுண்டு, பிண்டம் சுருங்கில் பிராணம் நடைபெறும், உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல, கண்டங்கருத்த கபாலியமானு சொல்கிறாரு. அப்போ என்னன்னா இந்த அண்டத்தில் உள்ள அனைத்து சத்துக்களும் இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் மினரல்ஸு தாது உப்புகள் எல்லாமே அண்டத்தில் இருக்குது. அதில் இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய பிண்டத்திலையும் இருக்குது. அதே மாதிரி இந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய உலோக சத்துக்களோ விட்டமின் மினரல் சத்துக்களோ நமக்கு குறையும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா நோய் நொடி வருது. அது பிறவிலேயே அது இல்லாத போது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பிறவி கோளாறுன்னு சொல்லக்கூடிய நிறைய கோளாறுகள் வருது. இப்போ குறிப்பாக காப்பர் எடுத்துக்கிறோம். காப்பர் பார்த்தீங்கன்னா தாமிரம்னு சொல்லுவாங்க சித்தர்கள். தாமிரத்தில் இருக்கக்கூடிய சத்து, இப்போ தாமிரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தாமிரத்தை சுத்தம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அந்த டாக்ஸின்னால தான் கேன்சர் உருவாகுது. ஆனால் அதே தாமிரத்தை சுத்தி பண்ணி மருந்தாக மாற்றி அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் நோயை தீர்ப்பதற்கும் அந்த தாமரம் தான் பயன்படுது. இது ஹோமியோபதி தத்துவத்திலையும் இப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது எதனால் ஒரு நோய் உருவாகுதோ அந்த பொருளை கொண்டே அந்த நோயை நம்ம எப்படி தீர்க்கிறது. இப்போ காப்பர்னு ஒரு பொருளை எடுத்துக்கிறோம், அது ஒரு உலோகம். இப்போ அந்த உலோகத்தை சத்துக்கள் நமக்கு அது எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்கும்னா மூளையில் வேலை பார்க்கும், தோலில் வேலை பார்க்கும். அதே தான் இப்போ கேன்சருக்கு அதிகப்படியாக காப்பர் சத்து உள்ள மூலிகை, காப்பர் சத்து உள்ள அந்த உலோகங்களை மருந்தாக்கும் பொழுது தான். அப்போ இந்த உலகத்தில் அண்டத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, என்னென்ன போர்ஸ், என்னென்ன வைப்ரேஷன் இருக்கோ இது எல்லாமே பிண்டத்திலையும் இருக்குது. அந்த பிண்டத்தை நம்ம பேணி காப்பது மூலியமாக தன்னுடைய உடம்புல அந்த விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே சமநிலையில், அதாவது மிகினும் நோய் தான் குறைந்தாலும் நோய் தான் அப்படிங்கிற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப அந்த எல்லாமே பேலன்ஸ்டாக நம்ம வச்சுக்கும் போது, சமநிலையில் வச்சுக்கும் பொழுது எந்த விதமான நோயிலிருந்தும் நம்ம விடுபடலாம். அதே மாதிரி இந்த அண்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதத்தினுடைய தத்துவங்கள் பார்த்தீங்கன்னா சமநிலையில் இருக்கும்பொழுது தான் நம்ம ஒரு இயற்கையான சூழலில் வாழ்கிறோம். அது தன்னை மீறி நடக்கும்பொழுது தான் ஒரு புயல்னாலேயோ ஒரு வெப்பத்தினாலேயோ இது மாதிரி விஷயங்கள்லையும் நம்ம தாக்கப்படுறோம். அப்போ அண்டத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்களும் நம்மளுடைய பிண்டத்திலும் ஏற்படுகின்றது. அண்டத்தில் உள்ள அனைத்து சத்து பொருட்களும் தன்னுடைய பிண்டத்திலும் இருக்கின்றது. இப்போ இந்த அண்ட பிண்ட சத்து விசாரம் ரெண்டையும் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது தான் ரெண்டிலும் உள்ள உண்மைகளை நாம் புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த அண்டம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனிதனுடைய ஆரோக்கியமும் முக்கியம். ஒவ்வொரு தனி மனிதனும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது இந்த அண்டமாகி இந்த உலகமும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம சித்தர்கள் ஞானத்தின் மூலியமாக கண்டு தெரிந்து அறிந்த விஷயங்கள் தான் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது அப்படிங்கிறத நம்ம சித்தர்கள் நமக்கு அறிந்து சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பிண்டத்தை எப்படி பாதுகாக்கிறோம், அதை எப்படி பேணி பாதுகாத்து அதை ஆரோக்கியப்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த உலகியலையும் சுற்றுப்புற சூழலையும் இந்த பூமியவோ இயற்கை வளங்களையும் பாதுகாப்பது மூலியமாக நம்ம பார்த்தீங்கன்னா அண்டம் பிண்டம் இரண்டுமே ஆரோக்கியம் பெறும் பொழுது செழிப்புடன் நல்லா ஆரோக்கியமாக வாழலாம். நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உங்கள் MS சித்தா சிகிச்சை மையம். தண்டுவட பிரச்சனைகள், கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, சயாட்டிக்கா நரம்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, முடக்குவாதம், சிறுநீரக கல், பித்தப்பை கல், தோல் நோய்கள், தைராய்டு, மூலம், ஆண்மை குறைவு மற்றும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் MS சித்தா சிகிச்சை மையம். இடம் MS சித்தா சிகிச்சை மையம், அகத்தியர் தோட்டம், அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில், கல்பகனூர், ஆத்தூர், சேலம் 636109. தொடர்புக்கு 9952831756. ஆன்மீகம், சித்த ரகசியங்கள், மருத்துவ குறிப்புகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள
சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் MS சித்தா யூடியூப் சேனல்.